கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா ரேவதி கிட்ட சொல்றாங்க, ரேவதி நான் அன்னைக்கு தான் வர முடியாம போச்சு, நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகும்போது என்னையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி என்ன பண்றாங்கன்னா சரி ஓகேம்மா கூட்டிட்டு போறேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க எம்டியை நான் பார்த்தே ஆகணும், நான் விருந்துக்கு வர சொல்லி வர முடியாமல் போயிடுச்சு, அதனால் இப்போ நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஒரு வாட்டி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, ஆஃபீஸ் போகும்போது கூடயே நம்மளோட சாமுண்டீஸ்வரியே வராங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, அம்மா எப்படியே பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க, நீ இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு எம்டி கிட்ட சொல்லிட்டு உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி சோஃபாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்டி அதான் நம்ம கார்த்திகிட்ட போய் அம்மா உங்களை இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே பழசா ஒரு ஏமாத்தினார் இல்லையா எம்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆள்மாறாட்டம் பண்ணார் கார்த்திக். அவரே பார்த்தீங்கன்னா வர சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்க்க போது அந்த எம்டி தான் இருக்காரு. சாமுண்டீஸ்வரி நான் அவனா தான் இருப்பான்னு சொல்லி நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, காரில் அவர் போகும்போது கார்த்தி போகும்போது சாமுண்டீஸ்வரி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நீ தான் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கார்த்தி தான் அந்த ஓனருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. அதாச்சும் எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ரேவதி கிட்ட சொல்லிட்டு வரும்போது எதுவுமே காமிச்சிக்காம தான் வந்தாங்க. நான் சரிம்மா உன் எம்டியை நான் பார்த்தாச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்தி இல்லாமல் வேற ஒருத்தர் அதாச்சும் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணது இருந்ததும் சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். சாமுண்டீஸ்வரி ஒரு 80% கண்டுபிடிச்சிட்டாங்க. இதான் பார்த்துட்டாங்க நேரில், இது கார்த்தி தான் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்கான் ரேவதி மனசை மாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனே நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட வேலைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்த பிளான் போட்டு எப்படியாச்சு ரேவதியை இந்த வேலையை விட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சொன்னால் வேலைக்கு ஆகாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம எதனா ஒரு காரணத்தை சொல்லி ரேவதி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்யாணத்தையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கார்த்தி என்ன தான் நடந்துட்டுருக்கான்னு தெரியல. எத்தனை வாட்டி நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொன்னாலும் இப்போ தேவையில்லாத ரேவதி மனசை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். இதை எப்படியாச்சும் நிறுத்தி ஆகணும், ரேவதி சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது, நம்மளே ஒரு பிளான் போட்டு இதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க சாமுண்டீஸ்வரி. இதை போய் நம்ம சந்திரகலா கிட்டேயும் மருதுகிட்டேயும் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எவ்வளோ சொன்னேன், அந்த கார்த்தி சரியான ஆள் மாறாட்டக்காரன், ஏற்கனவே அப்படி தான் ஏமாற்றி என் பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு, இதே மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரகலா கிட்டேயும் அதுக்கப்புறம் நம்மளோட மருதுகிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.